ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜ் இல்லாமல் பார்க்க போகிறது இட்லி பொடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விடலாம். நான் ஆயில் எதுவும் சேர்த்துக்கல, வெறும் கடாயில் எள்ளை வறுத்தெடுக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை எல்லையை எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2 எல்லையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் இந்த கப் சைஸில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்திருக்குது, கலரும் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எள்ளு கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்லேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடலாம். இப்போ அதே கடாயில் கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த பவுல் அளவுலே ஒரு பவுல் கடலைப்பருப்புனா 2 அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டேன், அதை இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப்பு கடலைப்பருப்புனா 2 கப்பு உளுத்தம்பருப்பு, அதான் அளவு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நம்ம மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது, ஏன்னா உளுத்தம்பருப்பு வந்து சீக்கிரமே வறுப்பட்டுரும், கடலைப்பருப்பு வந்து லேட்டாக வறுப்படும். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சு வருங்க. கறிவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்பயும் இதை வந்து பருப்போட சேர்த்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த சைஸில் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற எண்ணெயிலேயே நான் ஒரு 50 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இங்கே நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குண்டு காஞ்ச மிளகாய் இருந்தால் குண்டு காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் வறுக்கும் பொழுது நம்மளுக்கு காஞ்ச மிளகாவிலேருந்து நெடி அவ்வளோவா வராது, அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்பொழுது இது நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டு வருது பாருங்கள். நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன், அதில் நம்ம ஆற வச்ச காஞ்ச மிளகாவை முதல்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாவோட நம்ம பருப்பையும் சேர்த்து அரைக்கும்போது காஞ்ச மிளகாய் அவ்வளோவா அறுப்படாது. அதனால் வந்து முதல்ல காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை, எள்ளு, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே நான் கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
சிலவங்க மைய அரைப்பாங்க, சிலவங்க ஒன்றும் பாதியமாக அரைப்பாங்க. நான் வந்து ரொம்ப மையமாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக இல்லாமல் திட்டமாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.